தக்காளி போடுறோம். 2000 ஏக்கர் தக்காளி போட்டோமா? தக்காளியை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு அங்கே வேலை. அப்போ தக்காளி பெட்டிகள் அடுக்கிறதுக்கு படிச்ச வந்தவில்லை. எத்தனை பெட்டி அடிக்கிறோங்கிறதுக்கு படிச்ச வந்தப்படுறான். இப்போ இதை சந்தைப்படுத்த வெளி மாநிலத்திற்கு, வெளிநாட்டிற்கு, உள்நாட்டு மக்களின் தேவைக்கு. அப்போ இதில் என்ன வருது? பல பேருக்கு வேலை வந்துருது. தக்காளியிலிருந்து ஜாம் தயாரிக்கலாம். தொட்டியில் சொட்டு ஜாம் பழக்கூழ், அது ஒரு தொழிற்சாலை. தக்காளி இருந்து ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. எப்படி பிரியுது பாரு. 2000 ஏக்கர் போடுறோம். எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம். இங்கே மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கும். எழுதிக்கலாம். அப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேசி ஓ மரச்சக்கெண்ணையா, அது மரச்சக்கெண்ணெய் கிடைக்கும். அப்போ மரச்சக்க எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். எள்ளுலேருந்து எள்ளு புண்ணாக்கு எடுக்கிறோம். அது மாட்டுக்கு தீவனம் வச்சுக்கிறோம், நிலத்துக்கு உரமா வச்சுக்கிறோம். எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறோம், குழந்தைகளுக்கு கொடுத்துறோம். இப்போ இவ்வளோ வேலை இருக்குது. நாட்டுக்கோழி பண்ணை, நாட்டுக்கோழி கறி 1 கிலோ கறி 600 ரூபா. நாட்டுக்கோழி முட்டை, என் பிள்ளைகளுக்கு முட்டை நானே கொடுத்துருவேன், பால் நானே கொடுத்து நானே பண்ண வச்சிருக்கேன். நானே விவசாயம் நாடாயிடுச்சு. அப்ப இந்த பொருளாதாரத்துக்கு பேர் தான் தற்சார்பு பசுமை பொருளாதாரம். நீங்க பாரு, முருங்கை மரம் ஒரு 1000 ஏக்கர்ல முருங்கை போட்டு தோப்பு போட்டேன்னு வச்சுங்க, மொத்த நாட்டுக்கு முருங்கை மரம் பஞ்சமே வராது. அது எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம, அதை நோக்கி விரையாம நிலத்துக்கு என்ன பண்ணுவா சீமான்? நிலத்துக்கு என்ன பண்ணுவா? என்ன கேட்பான், மடக்கிறான் என்னைய.